டீசல் வெஹிக்கிள் பேன் பண்ண போறாங்களா? தூக்கி வாரி போட்டுல எனக்கும் அப்படிதான் இருந்தது. இது வந்து ரொம்ப வருஷமா சொல்லியிருந்த கட்டுக்கதை அது மாதிரிலாம் நினைச்சிடாதீங்க. இப்போ உண்மையாவே டெல்லியில இது வந்துருச்சு. டெல்லியில இப்போ லேட்டஸ்டா ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. 10 வருஷத்துக்கு மேலான டீசல் வெஹிக்கிள்க்கும் 15 வருஷம் மேலான பெட்ரோல் வெஹிக்கிள்க்கும் எந்த ஃபியூல் ஸ்டேஷன்லயும் பெட்ரோல் கிடையாதுன்ற மாதிரி. என்னடா நம்ம வந்து 15 வருஷத்துக்கு ரோட் டாக்ஸ் கட்டி ஒரு வண்டி வாங்குறோம், இவங்க பார்த்து 10 வருஷத்துக்கு அப்புறம் பேன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு இப்போ டெல்லி மக்கள்லாம் மண்டையை சொரிஞ்சிட்டு இருக்காங்க. டெல்லியோட ஏர் பொல்யூஷன்ல 51% கான்ட்ரிபியூட் பண்றது அங்க இருக்கிற வெஹிக்கிள்ஸ் தான். ஸோ டெல்லியோட நிலைமை உங்களுக்கே தெரியும். ஏர் குவாலிட்டி ரொம்ப மோசமாயிட்டு போயிட்டு இருக்கு. வேற வழி இல்லாம கவர்மெண்ட் இதை என்ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க. 61 லட்சம் வெஹிக்கிள்ஸ் இருக்காங்க டெல்லியில, பழைய வெஹிக்கிள்ஸ். அதுவும் இவ்வளவு வெஹிக்கிள்ஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகுது? இப்போ மக்கள்லாம் வந்து செம்ம கடுப்புல இருக்காங்க. ஏன்னா டீசல் வெஹிக்கிள்ஸ்னும் போது அது கமர்ஷியலாகவும் இருக்கும், அப்புறம் வந்து 2 வீலர்ஸா கூட சில டீசல் வெஹிக்கிள் இருக்கும். அது எல்லாமே வந்து 10 வருஷம் மேல ஆச்சுன்னா பேன்ன்ற மாதிரி தான் இப்போ இந்த நியூஸ் பரவிட்டு இருக்கு. இதை எப்படி அவங்க என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அப்படி ஒரு டவுட் இருக்குல்ல. நானும் அப்படிதான் யோசிச்சேன். ஆனா அதுக்கு ஒரு டெக்னாலஜி வச்சிருக்காங்க. பெட்ரோல் பங்க்ஸ் எல்லாம் இது மாதிரி ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னிஷன் ANPR அப்படின்னு ஒரு கேமராஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண போறாங்களா. ஸோ இந்த கேமராஸ் என்ன பண்ணோம்னா நம்பர் பிளேட்டை பார்த்து இது ஆல்ரெடி எக்ஸ்பயர்ட் ஆன வெஹிக்கிள் அது மாதிரி அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணா அந்த வெஹிக்கிளுக்கு வந்து இதோட ஃபியூல் இல்லை அது மாதிரி டெல்லியில இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசப்படுது 2 நாளா. டெல்லியில மட்டும் இல்லை, இந்த NCR ரீஜன் சொல்ற கொஞ்சம் சம் பார்ட்ஸ் ஆஃப் ஹரியானா, UP, ராஜஸ்தான்லாம் கூட இந்த பேன் வந்து அப்ளிகபிள். அரௌண்ட் 498 பெட்ரோல் பங்க்ஸ்ல இதை ஆல்ரெடி என்ஃபோர்ஸ் பண்ற வழியில இருக்காங்களா கவர்மெண்ட். ஸோ இந்த டீசல் வெஹிக்கிளை பேன் பண்ணுவாங்கன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தோம்ல. இப்போ இது லிட்டரலா நடக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு டெல்லி, நாளைக்கு பெங்களூர், அப்புறம் சென்னை, ஒவ்வொரு சிட்டிஸா வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மனுஷன் வாழறதுக்கு ஏர் குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ கவர்மெண்ட் இதுக்கு கரெக்டான ஒரு ஆல்டர்னேட் பண்ணி தான் இந்த ஸ்டெப் எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா வண்டி புதுசாக இப்போ கூட டீசல் வண்டி வாங்குறவங்க இருக்காங்க. 10 வருஷத்துல உங்க வண்டிக்கு பெட்ரோல் கிடையாதுன்னு சொன்னா கடுப்பாவாங்கல்ல. ஸோ இதுதான் இப்போ டெல்லியில் நடக்குது. மக்கள் ரொம்ப கடுப்புல இருக்காங்க. இது மாதிரி லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வேணும்னா டீ கடை மேக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.